நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். ஐயோ, கண்ணன் மண்ணை தின்கிறான். யசோதா யசோதா, கண்ணன் அள்ளி அள்ளி மண்ணை தின்கிறான். என் கண்ணனா? கண்ணா, சீச்சி, நீ தின்பதற்கு மண் தானா கிடைத்தது? கண்ணா, என்ன இது? இப்படித்தானா செய்து கொள்வது? அட, முகத்தை மட்டும் துடைத்தால் போதுமா? வாய்க்குள்ளே பார், அப்போதுதான் எவ்வளவு மண் தின்றான் என்று தெரியும். நீ வெண்ணெய் கொடுப்பதே இல்லை, என்ன செய்வான் பாவம்? மண்ணையே வெண்ணெய் மாதிரி எடுத்து தின்கிறான். ஏண்டா, மண்ணே உனக்கு வெண்ணெய் மாதிரி இருக்கிறதா? மண்ணே போதும், உனக்கு அம்மா வேண்டாம் அல்லவா? காட்டு, வாயை திறந்து காட்டு, காட்டு. காட்டு. பொய் சொல்லாதே. மண்ணை தின்னவில்லையா? பொய் சொல்லாதே. காட்டு வாயை. இது போதாது, இன்னும். யசோதா, 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 மாயையிலிருந்து விடுபட்டு வந்து உன் ஆன்மாவுக்குள் உன்னை இணைத்துக் கொண்டு அற்புதமான எனது செயல்பாடுகளை பார். யசோதா, உன் முன்பிறவியில் நீ செய்த கடுமையான தவத்தின் பலனை இப்பிறவியில் இப்போது நீ பெறுவதோடு என் விஸ்வரூபத்தை தரிசிக்கும் வாய்ப்பினையும் தருகிறேன். இந்த காட்சியை எந்த மானிடனும் இன்று வரை பார்த்ததில்லை. அம்மா என்று உன் மீது நான் கொண்ட
பாசத்தாலும் பக்தியாலும் நான் உனக்கு தரும் காணிக்கை இது. எல்லாம் நானே, இல்லை என்பவனும் நானே. பார், எத்தனை படைப்புகள், கோடி கோடி சூரியர்கள் சந்திரர்கள் என் உடலிலே இருந்து வெளிப்பட்டு அற்புதமான என் விஸ்வரூபத்திலே கலந்து விடுகிறார்கள். பார், நான் எடுத்த முன் அவதாரங்களையும் தரிசனம் செய். இந்த தரிசனம் பக்தியின் மூலமாகத்தான் பெற முடியும், ஞானத்தினால் அல்ல. இதுதான் சத்திய ஞானம். நாம் ஞான வெளியின் புதிர். பார்த்தாயே எமது அற்புதமான லீலைகளை. பரமேஸ்வரா, படைப்புக்கெல்லாம் மூலமே நான் உண்மை ஏதுவென்று புரிந்து கொண்டேன். பெண் தானே, தாய்மை தந்த உரிமை உணர்விற்கு வசப்பட்டு பாசத்தால் உங்களை கட்டிப்போட நினைத்தேன். அந்த அறியாமைக்காக என்னை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள் இறைவா. தாய் பாசத்தை அடக்குவது எளிதல்ல. ஆகையால் இனிமேல் எனக்கு பக்தியை மட்டும் தாருங்கள். தந்தேன். என் அன்னையே, உனது புனிதமான தாயுள்ளமே உன்னை என் திருவுள்ளத்தில் சேர்த்துவிடும். நான் மகனாக, நீ என் தாயாக, ஆடும் நாடகங்கள் அகிலத்தின் நன்மைக்காக. இந்த நாடகத்தால் தாய்மையின் தனிப்பெரும் குணம்தான் பாசம் என்பதை உலகம் உணர்ந்து கொள்ளும். தாய்மைக்கு நான் தரும் உயர்வு இது. தேவி யசோதா, பிரபுவின் பெரும் கருணையினால் உன் புறக்கண்களால் பிரபுவை பார்க்க முடிந்தது. இனிமேல் அப்படி பார்க்க முடியாமல் என் மாயத்திரை மூடிவிடும். நீ இன்று பார்த்தது பூமியில் நீ வாழ்கின்ற காலம் வரை உன் உள்ளுணர்வோடு கலந்து உன் நினைவுக்கு வராமலேயே இருந்துவிடும். உன் நினைவுகள் வெளிப்படாது. ஏனென்றால் இப்போது பிரபுவின் பால லீலைகளை பக்தர்கள் கண்ணார பார்த்து ஆனந்திக்க மாயத்திரை போட வேண்டும் என்பது எனக்கு பிரபு இட்ட உத்தரவு. ஆகையால் பழைய ஞாபகம் இனி உன் நினைவில் இருக்காது. இனிமேல் மீண்டும் தாயென்ற பாசமும் பந்தமும் உன்னை ஆட்டி வைக்கும். யசோதா, முன்பிறவியில் தவமிருந்து என் பிரபுவிடம் நீ மைந்தனுக்காக வாழும் மாதாவாக இருக்க வரம் கேட்டாயே. ஏன் அந்த தாய் அழுகிறாள்? தாம் யசோதா மாதாவுக்கு விஸ்வரூப தரிசனம் தந்தீர்கள். ஆனால் உங்கள் யோகமாயாவோ மீண்டும் அந்த போட்டு விட்டாள்.
அந்த பைத்தியக்கார அன்னையை ஏன் இப்படி நீங்கள் அழ வைத்து பார்ப்பது? ராதே, மாதாவை நான் அழவிடுவதில்லை. என்னை புரிந்து கொள்வது எளிதல்ல. எல்லாம் என் விருப்பப்படி நடக்கிறது. எதற்கு? அதோ பார், கோடி கோடி பிறவிகளில் செய்த தவத்தின் பலனாக யசோதா எனக்கு தாயாக இருந்து என்னுடைய பிள்ளை விளையாட்டுக்களை கண்குளிரக் காணும் பாக்கியத்தை பெற்றாள். பெற்ற தாய்க்கு நான் செலுத்த வேண்டிய நன்றிக் கடனுக்காக அற்புதமான எனது அரிய விஸ்வரூபத்தை இன்று நான் யசோதா மாதாவுக்கு காட்டினேன். இந்த காட்சியை இந்த தரணியில் எவருக்குமே காட்டியதில்லை. நன்றிக் கடன் தீர்த்தல் இறைவனுக்கும் கடமைதான். பேரின்பத்தை கண்டதால் யசோதா மாதாவுக்கு தாய் பாசம் தளரக்கூடாது. அதற்காகத்தான் என் மனம் விரும்பியதை யோகமாயா செயல்படுத்தி தாய்ப்பாசம் என்று மோகத்திரையிட்டாள். என்று வரை ஆன்மா யசோதை என்ற கூட்டுக்குள் இருக்கிறதோ அன்று வரை தாய்ப்பாசம் தருகின்ற ஆனந்தத்தை அவள் அனுபவிக்கட்டும். அவள் அந்த கூட்டை விட்ட பிறகு அந்த ஆன்மாவுக்கு பேரின்ப காட்சி மீண்டும் தெரியும். மண்ணை எடுத்து என் குழந்தை கண்ணன் தின்று விட்டான். அவனை காற்று கருப்பு எதுவும் தீண்டக்கூடாது. இங்கும் நிறைந்தவனை என் மீது இரக்கம் காட்டு. பிள்ளை இவன், எனக்கு ஒரே பிள்ளை. அவனை காப்பாற்று, அவனை காப்பாற்று. கண்ணா, கண்ணா, இறைவனுக்கு வணக்கம் சொல். முன்னோர்களுக்கு வணக்கம் சொல். முனிவர்களுக்கு வணக்கம் சொல். பஞ்சபூதங்களே, என் கண்ணனுக்கு துணை இருங்கள், துணை இருங்கள். அடி, அதை ஏன் கேட்கிறாய்? அந்த அழகை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். உன் பிள்ளை அண்ணனுடன் ஒரு பூனைக்குட்டி போல உள்ளே நுழைந்தான். ஒருவரும் அவனை பார்க்கவில்லை என்ற எண்ணத்துடன். அடி யசோதா, உன் பிள்ளையும் அவன் அண்ணனும் வெண்ணையுடன் ஓடியதை பார்த்து பார்த்து நாங்கள் சிரித்து சிரித்தீர்களா? சங்கடமா இருக்கிறதே. ஊர் சொல்லாதா? அம்மா எதுவும் கொடுக்கிறதே இல்லை, அதனால்தான் பிள்ளை திருட போகிறான் என்று. இல்லை யசோதா, அதெல்லாம் இல்லை. உன் குழந்தை கண்ணன் என்றால் எல்லோருக்குமே ஆசை அதிகம். மாலதி வீட்டில் உன் பிள்ளை திருடியது மாலதிக்கே பெருமை. அவளுக்கு கோபம் இல்லை, குதூகலம். அந்த கண்ணனிடம் என்னதான் மாயம் இருக்கிறதோ, எங்களை அப்படியே அசத்தி விடுகிறான். கோபமே யாருக்கும் வராது. அது போகட்டும், இது கௌரவமா சித்தி? திருட்டு பட்டம் தானே கட்டுவார்கள் என் பிள்ளைக்கு. அவன் வீட்டுக்கு வரட்டும், புத்தி புகட்டுகிறேன். இரு யசோதா, நீ கை நீட்டி உன் கண்ணனை அடித்தால் அவன் அப்பாவிடம் சொல்லி உன்னை சிக்கலில் மாட்டி விடுவான். அப்புறம் உன் இஷ்டம். கோபத்தில் ஒன்றும் செய்து விடாதே. வரட்டுமா? அடி யசோதா, உன் கண்ணன் வந்து விட்டான். அம்மா, எனக்கு பசிக்கிறது. அம்மா, வெண்ணெய்த்தா. போடா, நான் தரமாட்டேன் என்று திருடினாய் அல்லவா? பொய் சொல்லாதே அம்மா, நான் திருடவில்லை. வெண்ணெய்த்தா, அதோ பானையில் இருக்கிறதே. பானையிலேயே இருக்கட்டும், உனக்கு தரமாட்டேன். ஏன்? நீதான் வசந்தி வீட்டில் வெண்ணெய் திருடினாயே. மன்னித்து விடு என்று தோப்பு காரணம் போடு. அம்மா, இனிமேல் திருட மாட்டேன் என்று சொல்லு.
அப்புறம் தான் வெண்ணெய் தருவேன். முடியாது, அதை எடுத்துத்தா. கத்தினாலும் தரமாட்டேன், 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 தரமாட்டேன். முடியாது, தந்தால் தான் விடுவேன். வெண்ணெய் தா. தோப்புக்கரணம் போடு. மன்னிப்பு கேள், அப்புறம் தான் தருவேன். அதை முதலில் கொடு. தர முடியாது. முடியாது என்றால் விடமாட்டேன். மன்னிப்பு கேள். பானையை உடைப்பேன். ஏண்டா? உடை, உடை பார்க்கலாம். உடைத்திடுவேன். சரி, உடை. உடைக்கவா? சொல்லாதே, செய்து காட்டு. பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம். உடைக்க போகிறேன், பார். உடையேண்டா. உடைத்து விடுவேன். உடைத்து காட்டு. வெண்ணெய் பானை உடைந்து போச்சு. 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 ஏண்டா, இத்தனை திமிரா உனக்கு? பானை உடைத்து விட்டு பாட்டு பாடுகிறாயா? இரு, உன்னை என்ன செய்கிறேன் என்று பார். கண்ணா, நில். கண்ணா, ஓடாதே. இல்லடா, எதுவரை ஓடுவாய்? கண்ணா, அம்மா சொல்கிறேன், ஓடாதே. இல்லடா. வெண்ணெய் பானை உடைஞ்சு போச்சு. வெண்ணெய் பானை பயமே இல்லையா? உடைஞ்சு போச்சு. பானை ஆ. உடைஞ்சு போச்சு. ஓடி விழும். கண்ணா, ஓடாதே. உன் தொல்லை பொறுக்க முடியவில்லையடா. கண்ணா, ஓடாதே. உன் தொல்லை பொறுக்க முடியவில்லையடா. கண்ணா, ஏன் இப்படி பயந்து பயந்து ஓடுகிறீர்கள்? சிங்கமா உங்களை துரத்துகிறது? ஆ? சிங்கம் துரத்தினால் பயமில்லை, அம்மா துரத்தினால் பயம்தான். அடிக்கவும் செய்வாள், அணைக்கவும் செய்வாள். பானையை உடைத்தது பொறுக்கவில்லை, அதனால் அடிக்க வருகிறாள். சக்கரம் இருக்கிறதே தங்கள் கையில், அதை எடுத்து விடுங்கள். ராதே, நீ புரியாமல் பேசுகிறாயே. என்னை மோத அரக்கர்கள் துரத்தி வரும்போது அவர்களை ஒழிப்பதற்கு சுதர்சன சக்கரத்தை எடுப்பேன். மோதுவது என் மாதாவல்லவா? ஆ? இந்த சமயம் நான் தப்பிப்பதுதான் நல்லது. அம்மாவும் களைத்து விடுவாள், கோபத்தையும் மறந்து விடுவாள். அடிபடாமல் தப்புவேன். கண்ணா, நில்லடா. இல்லடா கண்ணா, உன்னை விட மாட்டேன். இல்லடா. இனிமேல் ஓடுவாயா? ச்சே. இன்று உன்னை கட்டி போடவில்லை என்றால் என் பேர் யசோதா இல்லை.